வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபதியான டிவி ரிமோட்டு. இந்த ரிமோட்டை வந்து நம்ம வந்து ஒரு சார்ஜர் ரிமோட்டாக வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி வந்து மாற்ற போகிறோம். அது எப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை மாதிரி ஒரு பேட்ரி, அதாவது 60 mAh பேட்ரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான மாடல், அதாவது சர்க்யூட் போர்டு. இந்த போர்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டரி, அதாவது இந்த ரிமோட்டில் வந்து இந்த இடத்துல இந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ், தென் மேற்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பேட்டரியோட ஒயரை பாசிட்டிவ், அதாவது ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மைனஸ், அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படியே ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டிவி ரிமோட் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் இந்த பேட்டரியில் வந்து உங்களுக்கு சார்ஜர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும் இல்லையா. தென் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். தென் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயர் ரெண்டு எடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா மைனஸில் இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணுவோம், அதே போல் வந்து இன்னொரு அடிஷ்னல் ஒயர் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்டரி நம்ம வெளியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரின் வச்சாச்சு. தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 9 வோல்ட் பேட்டரியில் வரக்கூடிய கிளிப் ஒயரு. ஸோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து போர்டை வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம சார்ஜர் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த போர்டை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். போர்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதிலே வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். போர்டிலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெட் கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். போர்டு மேலே தான் இருக்குது, உள்ளெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல, போர்டு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வேறு எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து இது வந்து ஒர்க் பண்ணாத என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஐஆர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளிங்க் ஆகுது பார்த்திங்க லைட்டு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரிமோட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரிமோட்டில் சார்ஜர் குறைய பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பேட்டரியில் வந்து உங்களுக்கு வந்து ரிமோட் ஒர்க் பண்ணுற ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் போது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பேட்ரி மாற்றணும்னு அவசியம் நமக்கு வந்து இல்லை. பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் ஃபுல்லானோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட்டும் உங்களுக்கு வந்து எரியும். அடிக்கடி நம்ம வந்து பேட்டரி மாற்றணும் அவசியம் கிடையாது, ஈஸியாக நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்போ நம்ம வந்து டிவியில் வந்து இதை வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் டிவி ஆன் பண்ணிட்டேன். வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. ஸோ சூப்பராக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டிவியையும் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.